ஹாய் ஹலோ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வர்த்திக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்க போறாங்க. உங்க கடன் ரத்தாகுமா? கட்சிகளுடைய மாஸ்டர் பிளான் என்ன? இப்ப எப்ப உங்களுடைய கடன் ரத்தாகும்? இப்ப நீங்க நகைக்கடன் வாங்கினா கூட ரத்தாக செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இவற்றை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல ஒரு முக்கியமான தகவலை நாம பார்க்க போறோம். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் மிக முக்கியமான இடத்தை பிடிக்குது. ஒவ்வொரு கட்சியுமே பாத்தீங்கன்னா இதைத்தாங்க டார்கெட் பண்றாங்க. இந்த விவசாயிகளுக்காகவே பாத்தீங்கன்னா கட்சி நடத்துறாங்களான்னு தெரியல. இந்த இடத்த முக்கிய இடமா பிரிக்குது. ஒவ்வொரு கூட்டுறவு வங்கிகளும் விவசாயிகள் மற்றும் சாமானிய மக்கள் வைத்துள்ள நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் கூட அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தகவல்கள். வழக்கமா அரசு ஒரு தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடும் பொழுது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளை நிர்ணயம் செய்யும். கடந்த கால நடைமுறைகளை வைத்து பார்த்தால் கூட்டுறவு சங்கங்கள்ல 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான எடை கொண்ட தங்க நகை அடகு வைத்தவர்கள் மட்டும்தான் கடன் தள்ளுபடியாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனா இனி பாத்தீங்கன்னா இந்த 3 சவரன் இருந்தா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் போயிட்டு இருக்கு. இதற்காக ஒரு தனிநபர் குடும்பம் பெற்ற மொத்த கடனின் அளவு கணக்கிடப்படும். தள்ளுபடி இதற்காக அறிவிப்புகள் வெளியானதும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வங்கிகளில் உள்ள கணக்குகளை ஆய்வு செய்வார்கள். இதில் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏற்கனவே பெற்றவர்களா, அரசு ஊழியர்களா, வருமான வரி செலுத்துவர்களா, இந்த போன்ற விவரங்கள் சரிபார்க்கப்படும். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தகுதியான பயனாளர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்கள் கடன் மற்றும் அசல் வட்டி தொகையானது முழுமையா ரத்து செய்யப்படும். இதற்கான தொகையை அரசே ஏற்கும் என்பதால் கடனாளிகள் தங்கள் நகைகளை எந்தவித கட்டணமுமின்றி திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். இதுல பாத்தீங்கன்னா விவசாயிகள் பொதுமக்களிடையே இது பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்க்குது. தமிழக சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஒவ்வொரு முறையும் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கட்சியுமே போட்டி போட்டுக்கொண்டு இதைதான் சொல்றாங்க. இலவசங்கள் மற்றும் கடன் தள்ளுபடி வாக்குகளை அள்ளி வீசுறாங்க. ஆனா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் இதுல ஈர்க்கிறாங்க அப்படின்றது தெரியல. விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக பயிர்க்கடன் மட்டுமின்றி கால்நடை வளர்ப்பு கடன், நகைக்கடன், தோட்ட பராமரிப்பு என பல்வேறு தேவைகளுக்காக வங்கிகளை நாடியுள்ளன. கடந்த காலங்களில் நிலவிய வறட்சி மற்றும் பொருளாதார சூழல் காரணமாக இந்த பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வரலாறுகளும் உள்ளது. அதே போன்ற அறிவிப்பு இந்த முறையும் வெளியாகும் என்று விவசாயிகள் மிகுந்த நம்பிக்கையோட காத்திருக்காங்க. குறிப்பா கால்நடை வளர்ப்பு மற்றும் தோட்ட பராமரிப்புக்காக கடன் வாங்கியுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் தேர்தல் அறிக்கையில் தங்களுக்கு சாதகமான அம்சங்கள் இடம்பெறுமா என்று உற்று நோக்குகின்றன. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது எங்களுக்கு தேவையான அம்சம் வருமா அப்படின்ட்டு உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஏக்கத்தோட. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சரியான பதிலடியா தேர்தல் இந்த டைம் கொடுக்க போகுது. இதனால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதற்கான விரிவான நெறிக்காட்டு நெறிமுறைகளும் தேர்தல் சமயத்தில் கட்சிகள் வெளியிடும். ஒவ்வொரு கட்சியுமே நீங்க பாத்தீங்கன்னா நகைக்கடன் உடைய தள்ளுபடி குறித்து ஒரு சில அறிவிப்புகளை, விரிவான விளக்கங்கள் எல்லாமே வெளியிட போறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பாக்குறப்ப இனி நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். கல்வி கடன் தள்ளுபடி என்றது கண்டிப்பா இருக்கும். விவசாயிகளுக்கு கூடான பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது 100% இது எல்லாமே இருக்கும் மக்களே. அதனால இப்ப இருக்கிற டைம்ல நீங்க உங்க அருகாமையில இருக்கிற கூட்டுறவு வங்கிகள்ல மட்டும் நகைகளை கடன் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்ச் 31 வரைக்கும் ஆக்டிங்ல இருக்கும். மார்ச் 31 வரை பெற்ற கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போறாங்க. சென்ற டைமும் இந்த மாதிரிதான் தள்ளுபடி பண்ண போறாங்க. இனிவரும் காலங்களிலும் இந்த மாதிரிதான் தள்ளுபடி பண்ண போறாங்க. தள்ளுபடி பெறணும் அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை அணுகி கடன் பெற்றுக் கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.